12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள் குறித்து உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷாவுடன் எமது செய்தியாளர் மாயா நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். எடுத்திருக்கோம். பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இது போன்ற பல்வேறு மன அழுத்தங்களுக்கு மாணவர்கள் உள்ளாகி இருக்கலாம். இந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஆலோசனைகள் மாணவர்களுக்கு தேவைப்படுது? ஓகே, முதல் விஷயம், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாஸ் ஆகியிருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சப்போஸ் ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா மனம் தளர வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் இது ஒரு சின்ன டெஸ்ட்டு தான். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. ஸோ மாணவர்களும் சரி, பெற்றோரும் சரி, இதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகிறதோ, ஆங்ஸைட்டி ஆகிறதோ, குழந்தைகளை பதட்டப்பட வைக்கிறதோ பண்ணாதீங்க. முதல்ல ஆஸ்வாசப்படுத்தி தட்டி கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம் வரும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவங்களும் மெயின் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணிடலான்ற ஹோப்ஸ் கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக எப்பவுமே இந்த போர்டு எக்ஸாம் அப்படின்றப்பவே ஒரு விதமான டென்ஷன் ஃபேமிலிஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் வந்துடுறது நம்ம சொசைட்டியில் க்ரியேட் பண்ண ஒரு ப்ரெஷர். அதை முதல்ல அவங்களுக்கு புரிய வைங்க, எதுக்காக இந்த எக்ஸாம் எழுதுகிறோம், இது நீ இந்த ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணதோடைய ரிசல்ட் தானே ஒழிய இது உன்னுடைய கேரக்டருக்கான பர்சனாலிட்டிக்கான ரிசல்ட் கிடையாது அப்படின்றத முதல்ல புரிய வைங்க. குழந்தைகள் அதுக்குள்ளேயே தெரிஞ்சுக்குவாங்க. பொது தேர்வுன்னு இல்லை மேம், பொதுவாக மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபியர் வர்றதுக்கு காரணம் என்ன, அவர்களுக்கு மன அழுத்தம் வர காரணம் என்ன, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இன்றைக்கி இருக்க குழந்தைகளுக்கு அதிகமாகவே எக்ஸாம் ஃபியர் அண்ட் எக்ஸாம் ஆங்ஸைட்டி வருது. அதுக்கு முக்கிய காரணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு காம்படிட்டிவ்னஸ். நான் ஃபஸ்ட்டு வரணும், பியர் ப்ரெஷர், கூட இருக்க பசங்களோட கம்பேர் பண்ணி அவனை விட அதிக மார்க் வாங்கணும், இல்லை ஃபேமிலி ப்ரெஷர், பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க உன் கசனை விட இல்லை எய்த்த வீட்டு பையனோட நீ அதிகம் வாங்கணும் அப்படின்றப்போ ஒரு ப்ரெஷர் திணிக்கப்படுது. அப்போ அந்த ப்ரெஷர் எல்லாம் இவங்க உள் வாங்கிக்கிட்டு நைட்டெல்லாம் படிப்பாங்க. சில பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. ஸோ அடுத்த நாள் அந்த ஹால்குள்ளே போன உடனே நாசியாவாக இருக்கும், அவங்களுக்கு தலை சுற்றும், ஒரு பதட்டம் வரும், கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போயிருக்கும். அது 3 மணி நேரம் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆன்சரும் திருப்பி ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது நாங்கள் எக்ஸாம் பிளாக் அவுட்டுன்னு சொல்லுவோம். இட் ஹேப்பன்ஸ். இது நடக்காமல் இருக்கிறதுக்கு குழந்தைகளை முதல்ல நீங்கள் பதட்டப்பட வைக்காதீங்க, அவங்களுடைய பேஸில் போக விடுங்க. நல்ல ரெஸ்ட் அண்ட் நல்ல அப்பிடைட் ரொம்ப முக்கியம் எக்ஸாமுக்கு முன்னாடி. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்ணுறது பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறதால இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? படிப்பு மேலே ஒரு வெறுப்பு வரும், சொசைட்டி மேலே கோபம் வரும், பேரண்ட்ஸை பார்த்தாலே ஒதுங்கணும்னு தோணும். அதனால் டெஃபினட்டாக ப்ரெஷர் கொடுத்து படிக்க வைக்கிறத விட தட்டி கொடுத்து புரிய வச்சு உன்னை ஏன் படிக்க வைக்கிறோம், உனக்கு ஏன் இது தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் ஜஸ்ட் நாலேஜ், நீ எவ்வளோ தெரிஞ்சுக்கிறியோ அதை மார்க்காக வாங்கும்போது உன் ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது பெட்டர். நம்ம பொத்தாம் பொதுவாக இல்லை நீ இவ்வளோ வாங்கணுன்றப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஏன் அப்போ எனக்கான அங்கீகாரம் இல்லையா, இந்த மார்க்கு தான் என்னுடைய அங்கீகாரமானு அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. சில குழந்தைகளுக்கு அது ஈகோவாக கூட மாறும். ஸோ இந்த மார்க்குக்காக தானே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல, அப்போ நான் அந்த மார்க்கை வாங்க மாட்டேன்னு சொல்லி கூட சில பேர் ரிபல் பண்ணுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு ரேப்போ ஃபார்ம் பண்ணுங்கள் பெற்றோர், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட மார்க் எதிர்பார்க்க முடியும். சில குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருந்தால் கூட பெற்றோர்கிட்ட அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அதை ஒரு லெட்டரில் எழுதி வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி குழந்தைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குனீங்கனாலே அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்சை உங்களாலேயே கெஸ் பண்ண முடியும். ஏன் குழந்தை வேறு மாதிரி இருக்குது, பார்க்குறதே வேறு மாதிரி இருக்குது, சோகமாக இருக்குது, சாப்பிட மாட்டேங்குது, இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு என்னம்மா ஆச்சுன்னு நம்ம பொறுமையாக கேட்கணும். அந்த பொறுமை பெற்றோருக்கு முதல்ல வேணும். ரெண்டாவது, ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஒரு பெற்றோர் நினச்சாங்கன்னா நாங்கள் இருக்கோம், ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்கோம். ஸோ நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட, சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட பேசி வேறு என்ன பிரச்சனை, இப்போது நிறைய குழந்தைகளுக்கு ஸ்கூலில் புல்லிங் ப்ராப்ளம் இருக்கும், பாடி இமேஜ், ஏன்னா இந்த டீனேஜில் தான் பாடி இமேஜ் இஷ்யூ வரும். ஸோ குண்டாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். மூணாவது, இந்த படிப்புனால் தனியாக ஆக்கப்படுற குழந்தைகள் நிறையா இருப்பாங்க. அதாவது குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த குழந்தைய ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்கனவே அந்த குழந்தை இருந்துகிட்ருக்கோம். இது தவிர வீட்டில் பிரச்சனை, அப்பா அம்மாக்குள்ளே சண்டை, ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் தான் படிப்புலையும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ண விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு கோர்ஸ் எடுக்க சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் பேரண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் எடுக்க சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது?
கெரியர் கவுன்சிலிங்னு தனியாகவே ஒரு கவுன்சிலிங் இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய நேச்சர் என்ன, அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் வராதுன்றதை தெரிஞ்சு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் நம்ம சொல்லுவோம். இல்லை இது வராது. இப்போ ஒரு பெற்றோருக்கு வந்து நான் இன்ஜினியரிங் ஆகணும்னு நினச்சேன், என்னால் முடியல, என் பையன் ஆகணும்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அவனை ரொம்ப நீங்கள் திணிச்சிங்கன்னா அவன் எதுலேயுமே முன்னுக்கு வர மாட்டான். ஏன்னா நீங்கள் அப்படி எப்படி அவனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி காலேஜில் சேர்க்கலாம், ஃபீஸ் கூட கட்டலாம், அங்கே படிக்க வேண்டியது அவன் தானே. ஸோ நிறைய குழந்தைங்க அதனால தான் காலேஜ் ட்ராப் அவுட் ஆவாங்க. அதனால் இந்த ஜங்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் கெரியர் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு எந்த குரூப் வேணுமோ போகலாம். இன்னொன்று இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு இல்லை, இதுவும் நம்ம சொசைட்டியில் ஒரு டேபு இருக்குது. ஸோ படித்தா வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. எந்த கோர்ஸ் அவங்க எடுத்து படித்தாலும் அதில் அவங்க பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பேஷனோட பண்ணாங்கன்னா அதில் நம்பர் 1 வரலாம். எல்லா இடத்துலையுமே டிமாண்ட் இருக்குது. எந்த ஃபீல்டுக்கு இப்போ டிமாண்ட் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. அது பெற்றோர் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைக்கு அந்த ஆர்வமும் அந்த தகுதியும் அந்த டேலண்ட்டும் இருந்தால் டெஃபினட்டாக தே கேன் கோ ஃபார் இட். அடுத்த கட்டமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவர இருக்கு. அந்த தேர்வு முடிவுகளை எதிர்கொள்ள மாணவர்கள் எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு இந்த 12th ரிசல்ட்டே வந்து எல்லாம் நல்ல மார்க் வாங்கினதாக தான் சொல்கிறாங்க. பசங்க ரொம்ப நல்ல கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அதனால் 10த்தும் வந்து யாரும் பயப்பட வேணாம். இல்லை, எக்ஸாமுக்கு முன்னாடி தான் ரொம்ப பயம் வரும். ஐயோ நாளைக்கு எக்ஸாம் வரப்போகுது, என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பதட்டம் வரும். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதோடைய அவுட்புட்டை பார்க்க போகிறீங்க. ஸோ பி ஹாப்பி அண்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். இது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது இல்லை. இது வந்து ஒரு மார்க்கிங் சிஸ்டம், ஒரு கிரேடிங் சிஸ்டம்க்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம நாளைக்கு காலேஜ் போகிறப்பெல்லாம் வந்து நமக்கு ஒரு கட் ஆஃப் வேணுன்றதுக்கு தான் தேவைப்படுது ஒழிய இது உங்களை கிளாஸிஃபை பண்ணாது. அதனால் அது வந்து குழந்தைகள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் 1 பார்ட் ஆஃப் லைஃப் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் வந்து 12th முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், வேலை கிடைக்கணும், அடுத்தடுத்தது சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. அதனால் இதிலேயே பிளாக் ஆகிட வேண்டாம். மற்றவங்க கிட்ட போய் நம்ம தோத்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்ற எண்ணத்தை விட்டுட்டு நான் திருப்பியும் ட்ரை பண்ணுவேன், என்னால் முடியும். அந்த வில் பவர் தான் இன்றைக்கி மனுஷனுக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த ஃபஸ்ட்டு மார்க்குன்றது முக்கியம் கிடையாது. தோத்தாலும் என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ எம்ஃபசைஸ் பண்ணணும். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தேவையான பல்வேறு மனநல ஆலோசனைகள் குறித்து உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷா வழங்க கேட்டோம். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.